இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்களா? ஓகேவா? சுகர் பேஷண்ட்ஸு மாத்திரையும் இன்சுலினும் ஒழுங்காக எடுத்த பிறகு கூட, சரியா, மாத்திரை ஒழுங்காக பிறகு எடுத்தவங்க கூட ஏன் நிறைய பேருக்கு இருதய ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வருது, ஏன் சிலவங்களுக்கு பக்கவாதம் பிரச்சனை வருது, ஏன் சிலவங்களுக்கு கண் பார்வை குறையுது, கண்ணு குருடு பிரச்சனை வருது, ஏன் சிலவங்க கிட்னி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன் சிலவங்களுக்கு காலில் புண்ணு வந்தால் புண்ணே ஆற மாட்டேங்குது. நான் கேட்டது ஒழுங்காக மாத்திரை இன்சுலின் போட்டவங்களுக்கு தான். கேள்வி கரெக்டாக புரிஞ்சுக்கிடுங்க. பதில் சொல்கிறேன். மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் நடக்கக்கூடிய பாதிப்புக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே பாதிச்சிச்சுன்னா பக்கவாதம், இங்கே பாதிச்சுன்னா கண்ணு குருடு, இங்கே பாதிச்சிச்சுன்னா இருதய பிரச்சனை, கிட்னிக்குள்ள பாதிச்சுன்னா கிட்னி டயாலிசிஸ், காலில் உள்ள ரத்த குழாய் பாதிச்சுன்னா கீழே ரத்த ஓட்டம் இருக்காது, புண்ணு ஆறாது. அப்போ ரொம்ப ஆபத்தானது எது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னா எப்படி? முழுமையாக சரி பண்ணணும்னா அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். புரிஞ்சிடும்? பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், இது மூணு தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? சூப்பராக சரி பண்ணும். அப்போ எது முக்கியம்? அவ்வளவு பவர்ஃபுல் பேலன்ஸ்டு டயட். திரும்ப திரும்ப தான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ் டயட். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. இந்த வீடியோ தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டிய வீடியோ. இந்த வீடியோ தான் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. ஷேர் பண்ணீங்கன்னு வைங்களேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் பேலன்ஸ் டயட் கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. சரியா? ஸ்டே டியூன்.